பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபசீலி சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் பேர் எட்வர்ட். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஜனவரி மந்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கீழே விழுந்து லேடர்லேருந்து அவங்களுக்கு ரிப்ஸ் போன் எல்லாமே உடஞ்சி, ரிப்ஸ் போன் வந்து லங்ஸில் குத்தி பிளட் அக்குமுலேட் ஆகிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். நான் சிஸ்டருக்கு கால் பண்ணி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். சிஸ்டரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி ஜனவரி 6 கால் பண்ணி, சிஸ்டர் நீங்கள் 3 days ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள், நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறப்போ தேவன் வந்து ஒரு அதிசயத்தை செய்வார்னு சொன்னாங்க. அதே போல் நாங்கள் வந்து 6, 7, 8 3 நாள் நானும் சிஸ்டரும் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணோம். தேவன் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 15 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தோம். திருப்பி மருத்துவருக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரியில் இருந்தும் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுக்கணும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அந்த நேரத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கிறப்போ எங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் கொடுத்து டெய்லியும் கால் பண்ணி கேட்பாங்க, எப்படி இருக்கிறாங்க பிரதர்னு கேட்பாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, பயப்படாதீங்கன்ட்டு. அந்த பயந்த நேரத்துலேயும் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் யுவர் ப்ரேயர் சப்போர்ட். இன்னும் எங்களுக்காக அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்காகவும் நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேவன் வந்து இக்கட்டான நேரத்தில் உதவி செய்கிறதுக்கு நம்மளுக்கு மனிதர்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்கங்கிறதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவன் அந்த நொறுக்கப்பட்ட நிலையிலையும் எங்களோட குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.